ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் SRH அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூனிட் 2 ஸ்கொயர் பொட்டென்ஷியல் பேரியர். ஸோ நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க, இந்த ஸ்கொயர் பொட்டென்ஷியல் பேரியர் அப்படின்னா என்ன, இது குவாண்டமில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அண்ட் இது கிளாசிக்கலில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ், கிளாசிக்கலில் இது எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூ. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்ன சொல்லுவாங்க, ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும்னா அதுக்கான மொமெண்டம் இருக்கணும் அண்ட் வெலாசிட்டி இருக்கணும் அது மூவ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இங்கே ஒரு ஸ்கொயர் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன் டைமென்ஷனல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது வித் சம் எனர்ஜி பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பார்ட்டிக்கல் வித் சம் எனர்ஜி. ஓகே, ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வரும்போது நீங்கள் இந்த ஸ்கொயர் பொட்டென்ஷியல், அந்த ஸ்கொயர் பேரியரை மறந்துடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பார்ட்டிக்கல் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது மேலே போகலாம், இங்கே ஒரு பொட்டென்ஷியல் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ அங்கே எதுவுமே பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ இது ஈஸியாக பெனிட்ரபிள் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே எதுவும் அப்டிக்கல்ஸ் அதை தடுக்க முடியாது. ஸோ இட் கேன் மூவ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும் கிளாசிக்கல் வேல. இன்கேஸ் கிளாசிக்கல்லையும் ஒரு ஸ்கொயர் பொட்டென்ஷியல் பேரியரை வச்சுட்டோம், ஒரு ஸ்கொயர் பேரியரை வச்சுட்டோம்னா அவங்க கிளாசிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எனர்ஜி இது வரைக்கும் தான் போகும், இதை பெனிட்ரேட் பண்ணி டனலிங் பண்ணி போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் போகும், இதுக்கு மேலே அது போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளாசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ குவாண்டமில் அது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குவாண்டமில் ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஸ்கொயர் பொட்டென்ஷியல். ஓகே, பொட்டென்ஷியல் V of x. ஸோ இதுக்கு எனர்ஜி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் V0 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. ஸோ வென் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் V0 இருக்கும்போது ஒரு கேஸ், ஸோ வென் எனர்ஜி இஸ் லெஸ் தென் V0 இருக்கும்போது இன்னொரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நடுவில் ஒரு அப்டிக்கல், ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒன் டைமென்ஷனல் ஸ்கொயர் இஸ் தேர். அப்போ அந்த பார்ட்டிக்கலால் அந்த எனர்ஜி பார்ட்டிக்கலால் மூவ் பண்ணி போக முடியுமா, இஸ் இட் பாசிபிள் டு பெனிட்ரேட், டனல் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இங்கே மெயின் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒரு எனர்ஜி இருக்கு, இட்ஸ் டென்ஸ் டு மூவ். ஓகே, ஸோ this energy tends to move this square potential. Okay, so when energy is less than V0, it can't able to penetrate the square potential or square barrier. When the energy is greater than V0, it can be penetrate through this square potential. It can able to tunnel. ஓகேவா? இதால டனல் பண்ண முடியும், இந்த எனர்ஜியால டனல் பண்ண முடியும். இந்த ஸ்கொயர் பேரியரை தாண்டி போகிறதுக்கு இதுக்கு எனர்ஜி எக்ஸஸாக இருக்கிறதால, பொட்டென்ஷியலை விட எனர்ஜி எக்ஸஸாக இருக்கிறதுனால இட் கேன் பி ஏபிள் டு பெனிட்ரேட் ஆர் இட் கேன் பி ஏபிள் டு டனல் த ஸ்கொயர் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஷ்ராடிங்கரோடைய ஈக்குவேஷன்ஸ் வருமா. ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன? ஒன்று டைம் டிபெண்ட், இன்னொன்று டைம் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் இஸ் டைம் இண்டிபெண்ட். ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு இக்குவேஷன் எடுத்து அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் போட்டு அதுக்கு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டனலிங். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஒரு மவுண்டெயின் இருக்கு. ஓகேவா? கன்சிடர் திஸ் அஸ் அ மவுண்டெயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மவுண்டெயின். ஸோ இங்கே ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 பாத் இருக்கு. ஒன்று, இவங்க இந்த லாங் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி போகணும். ஓகே, ஆர் எல்ஸ் டனலிங் பண்ணி போகலாம். டனலிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு தான் குவாண்டமில் சொல்லுவாங்க. இல்லை, கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, they can able to climb பண்ணி இந்த வேயா போகலாம். ஸோ நம்ம எலிமெண்ட்ரி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், வாட் இஸ் மீன் பை டிஸ்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா டிஸ்டன்ஸ் பெருசா அப்படின்றதெல்லாம் நம்ம எலிமெண்ட்ரி ஃபிசிக்ஸில் நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் இட் கேன் பி
able to tunnel. The energy particle can be able to tunnel from one part to another. ஸோ அது வந்து ரொம்ப லீக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. லீக் த்ரூ பண்ணி போகலாம். அது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் போகணும் அப்படின்னு வந்து there is no பாசிபிலிட்டி. ஓகேவா? இவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இல்லை. இது வந்து கொஞ்சம் சர்டன் டிஸ்டன்ஸ் போகலாம், இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் போகலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எனர்ஜி. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளோ வச்சு அதனால டனல் பண்ணி போகலாம், ஒரு லீக் த்ரூ பண்ணி போகலாம் அப்படின்றத வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம். ஸோ கிளாசிக்கல் அவங்க என்ன சொல்லுவாங்க, இட் கான்ட் ஏபிள் டு டனல். ஓகேவா? அதனால பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது, இம்பெனிட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாசிக்கல். அதே குவாண்டம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இட் கேன் பி ஏபிள் டு பெனிட்ரேட். ஸோ இந்த டயக்ராமை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க கிளாசிக்கல்னா என்ன, குவாண்டம்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவுக்கான டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஸ்கொயர் பொட்டென்ஷியல் பேரியர். ஸோ the potential function of the type, இந்த potential function of the type வந்து ஒரு ஃபிகர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீஜன் 1, ரீஜன் 2 அண்ட் ரீஜன் 3 அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரீஜன் 1, ரீஜன் 2, ரீஜன் 3 அப்படின்னா என்னென்னா, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே 0, இங்கே ஏ, இங்கே எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது என்னது இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட் வேவ் இஸ் நத்திங் பட் when எனர்ஜி இஸ் இன்சிடென்ட் ஆன் சம் அப்டிக்கல். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கொயர் பேரியர். ஓகேவா? ஸோ இது இன்சிடென்ட் பண்ணுது when the எனர்ஜி பொட்டென்ஷியல், அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த பொட்டென்ஷியலை விட லெஸ் தெனாக இருக்கும்போது இட் கேன் பி ஏபிள் டு ரிஃப்ளெக்ட் பேக். ஸோ இன்சிடென்ட் ஆகி இட் கேன் பி ஏபிள் டு ரிஃப்ளெக்ட் பேக் டு த நார்மல் பொசிஷன். ஓகேவா? ஸோ when the energy is greater than V0, நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ when the energy is greater than V0 it can able to penetrate. ஸோ அதுதான் டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம மெயினாக வந்து இப்போ எந்த ரீஜனை வந்து ஃபேஸ் பண்ணி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் 2. ஓகே? ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன். த ஃபிகர் 1 இஸ் நத்திங் பட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஸ்கொயர் பேரியர். ஸோ இதை வச்சு we can able to find what is V of x. இங்கே பாருங்கள், V of x இது V0. ஸோ இது x axis. ஓகே? ஸோ the potential V of x is defined by அப்படின்னு சொல்லிட்டு V of x. Okay, so the main V of x is equals to, நம்ம வந்து 3 region எடுத்திருக்கோம். So region 1 when x is less than 0. So the region 2 0 less than x, less than a. So equation 3 is nothing but x greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு we had find 3 equations. ஓகே? ஸோ இந்த 3 ரீஜனை வச்சு நம்ம வந்து 3 equations வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஃபிசிக்ஸ் இஸ் நத்திங் அபவுட் கன்சிடரிங். ஓகேவா? நம்ம ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கணும்னா we have to consider, we have to assume and we have to illustrate its diagram, its figure. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் இஸ் ஈஸியர். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, ஒவ்வொரு டெரிவேஷனை நம்ம டெரிவ் பண்ணி பார்க்குறோமோ, அப்போ ஃபிசிக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே? ஸோ ஐம் கோயிங் டு மேக் யூ லைக் ஃபிசிக்ஸ் ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, கன்சிடர் பண்ண போகிறோம் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே? ஸோ அதுக்கான மாஸ் வந்து m. ஸோ ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிக்கல், அதுக்கான மாஸ் வந்து m அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்ட்டிக்கல் வச்சுக்கோங்க, இதுக்கான மாஸ் வந்து m. ஓகே? இது வந்து ஃப்ரம் லெஃப்ட் சைடு, ஃப்ரம் திஸ் சைடு. ஓகே? இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து இந்த பொட்டென்ஷியல் பேரியரை வந்து அப்ரோச் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், if the energy of the particle E less than V0 இருக்கும்போது it is always reflected, where it is greater than V0 இருக்கும்போது it can be able to transmitted. ஓகேவா? So next, so quantum mechanically it can be seen that there is always, so quantum mechanicல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து always there is a finite probability. ஸோ இதுக்கு வந்து finite probability இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிக்கல் வந்து பெனிட்ரேட் ஆக முடியும். ஸோ அந்த பார்ட்டிக்கல்னால வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் ஆர் லீக் த்ரூ பண்ண முடியும் அப்படின்றது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எப்படி பெனிட்ரேட் பண்ண முடியும்னா த்ரூ ஃபார்வர்ட் மோஷன் when if E is less than V0, even when E is less than V0 இருக்கும்போது கூட it can be able to pass through it. Okay? So this phenomenon, இந்த phenomenon தான் வந்து quantum mechanical tunneling அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து possible with the wave nature of particle. Okay? So wave nature of particle இருக்கும்போது it can be able to
possible. Okay, so இங்க வந்து region 1, region 2, region 3 நான் சொல்லியிருந்தேன். So region 1 when v of x is equals to 0, region 2 so v of x வந்து x less than 0, x less than a in the region, and region 3 when x less than so v of x is equals to 0. ஓகேவா? so இதுல இருந்து தான் நம்ம வந்து potential barrier வந்து find பண்ண போறோம். so when x is equals to 0 and x is equals to a, so இந்த regionல நம்ம வந்து பார்க்க போறோம். so case 1 when E greater than V0. okay, so when energy is greater than V0 அப்படின்னா region 1, that is for region 1 and region 3. okay, sorry, when E less than V0, so region 1 or region 3. okay, by using Schrodinger equation for the three regions of the potential. so Schrodinger equation வந்து இதுதான். okay, so d squared by dx square plus 2m by h cross square E minus v tau is equals to 0. psi is equals to 0. இதுதான் வந்து ஒரு important main ஆன ஒரு formula. so இந்த equation வச்சு தான் நம்ம quantum mechanicsல major positionsல வந்து யூஸ் பண்ணி அதுக்கான quantum mechanical view வந்து நம்ம வந்து find பண்ணுவோம். so இப்போ apply பண்ண போறோம் Schrodinger equation in region 1ல apply பண்ண போறோம். so region 1 அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து wave function so psi 1 அப்படின்னு போட்டிருக்கேன். so the Schrodinger equation for region 1 பார்த்தோமா? so இப்போ the Schrodinger equation for region 2. so region 1, region 2, region 3 நான் வந்து இங்க psi உடைய பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணிருப்பேன். இங்க d ஸ்கொயர் psi 1 psi 2 psi 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் எழுதியிருப்பேன். so இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு பாருங்க. d ஸ்கொயர் psi 1 and அதே மாதிரி இங்க d ஸ்கொயர் psi 2 and d ஸ்கொயர் psi 3. ஓகேவா? so இது வந்து மூணு ஈக்குவேஷன். so இதுக்கான ஜென்ரல் டேர்ம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம், ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஹெட் ஒரு 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. நான் அதில் வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு அது புரியல, இது நான் டேரெக்டாக போகிறேன், இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம் இன் ரீஜன் 1 to region 3, ரீஜன் 1லயும் ரீஜன் 2லயும் அண்ட் ரீஜன் 3லயும் அப்ளை பண்ண போறோம். ஸோ d ஸ்கொயர் psi 1 by dx square is equals to நம்ம வந்து k minus k square psi 1 அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். இங்க k square அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்க நம்ம பார்த்துருப்போம்ல, இங்க நம்ம 2m by h cross square அப்படின்னு வந்து போட்டிருப்போம். அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா k square, where k square is nothing but 2me by h cross square and x is element lesser than 0. okay, so next d square psi 2 by dx square is equals to alpha square psi 2 அப்படின்னு சொல்றாங்க. so நம்ம வந்து இதுக்கு மட்டும் ஏன் alpha square, நம்ம மெயின் வந்து இதுக்கு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். so இது வந்து ஒரு கேஸ் அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு கேஸ். ஓகேவா? இங்க வந்து 2 கேசஸ் தான். so region 2 is different case from region 1 and region 3. so இதுல மட்டும் தான் வந்து நமக்கு எனர்ஜி வந்து greater than v0 இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குமே சேம் தான், எனர்ஜி is less than v0 தான் இது ரெண்டுக்குமே. so region 2க்கு மட்டும் தான் எனர்ஜி is greater than V0 இருக்கும். அதனால தான் இங்க கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து ஆல்பா ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம அசியூம் பண்றோம். so alpha square is nothing but 2m V0 minus E by h cross square. okay, so இப்போ நம்ம வந்து மூணு ஈக்குவேஷன்ஸ்க்கும் வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வந்து போகலாம். ஹியர் psi 1, psi 2 and psi 3 are wave functions for region 1, region 2 and region 3 respectively. ஓகேவா? so the general solutions for the above equations are, so இதுக்கான general solutions என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க psi 1, psi 2, psi 3 இருக்குல்ல, so இங்க இருக்கு பாருங்க psi 1, psi 2 and psi 3. இதுக்கான general solutions என்னன்னு பார்த்தீங்கன்னா psi 1 is nothing but 1 e power ikx plus a e power minus ikx. ஓகேவா? so ikx ன்னு கூட சொல்லுவாங்க, iota அப்படின்னு கூட சொல்லுவாங்க. so psi 2 is nothing but d e power alpha x plus c e power minus alpha x and psi 3 is nothing but d e power I k x. okay, so இங்க வந்து ஒவ்வொரு ரீஜன் மட்டும் தான் இருக்கும். நமக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங் சொல்யூஷன்ஸ் எடுக்கும்போதே x is less than 0, x is greater than 0, x is greater than 0 and x is less than 0 அந்த மாதிரி தான் எடுத்தோம். ஸோ அதனால கிரேட்டராக இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு 2 கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு equation மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ த பிளேன் வேவ் e பவர் ikx represent the incident particle. ஸோ இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா incident particle which is traveling from left to right. ஸோ e பவர் ikx என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா incident particle ரெப்ரசென்ட் பண்ணுது which is traveling from left to right அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ae பவர் ikx. ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க ae பவர் மைனஸ் ikx இருக்குல்ல. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா
represents the stream of reflected particles. So reflect ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தால அதுதான் reflected particles traveling from right to left. Okay, so in region 3 நம்மளால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா only waves வந்து traveling தான் பண்ண முடியும். ஓகேவா, traveling பண்ணுது from left to right. Okay, so in region 2ல அங்க வந்து எக்ஸ்போனென்ஷியலா வந்து increase in functions இருக்கும், increase functions இருக்கும், which is b e power alpha x is also an acceptable wave function. அதே மாதிரி வந்து decrease increaseம் இருக்கும், sometimes decreaseம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து b e power alpha x, decrease இருக்கிறதுனால minus alpha x அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, since the barrier is of finite extent, ஸோ அந்த barrier வந்து ஒரு finite extent அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் barrier அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ the probability density of the incident, reflected and transmitted waves are, ஸோ இதுக்கான probability density வேணும்ல நமக்கு, அது வந்து என்ன சொல்றாங்கன்னா 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஜென்ரல் சொல்யூஷனில் வந்து place பண்ணிருப்போம் 1 and a square and then d square. Okay, so இது mod இது. Okay, so mod of a square and mod of d square respectively. So consequently the transmission coefficient, so transmission coefficient reflection, so இப்போ நம்ம என்ன பார்த்தோம், transmit ஆகும் and then incident ஆகும். incident ஆனதுக்கு வந்து ஒன்று transmit, இப்படி ஒரு incident wave ஆகுதுன்னா இங்க transmitted wave இருக்கு, so இங்க reflected wave இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா consequently the transmission coefficient தான் வந்து t அப்படின்னு சொல்றாங்க. so the reflection coefficient is nothing but r. so t வந்து mod of d ஸ்கொயர் பண்ணா நமக்கு டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேணும்னா r வந்து r is equals to mod a ஸ்கொயர் பண்ணா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் டூ ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் கனெக்டட் பை த ரிலேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரிலேஷனால கனெக்ட் பண்ண முடியும். அது என்னன்னா r plus t is equals to 1. ஸோ இப்போ நம்மளுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். So the determination of all the constants are not necessary. So இப்போ நம்ம எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான டிட்டர்மினேஷன் நமக்கு வந்து நெசசரி கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the continuity conditions தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டினியூ ஆகுதா, ஒரு பார்ட்டிகல் இன்சிடென்ட் ஆன பார்ட்டிகல் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ உங்களுக்கு புக்ல வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு, எந்த ரீஜன்ல வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதை தான் நான் இங்க ஸ்டார் மாதிரி போட்டு இங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் at x is equals to 0 and at x is equals to a. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் when xi1 is equals to xi2, xi1ம் xi2ம் சேமா இருக்கணும் at x is equals to 0ல. அதே மாதிரி xi2 is equals to xi3, xi2ம் xi3ம் சேமா இருக்கணும் at x is equals to a. அதை தான் இங்க எழுதியிருக்கேன்னா ஸோ 1 plus a is equals to b plus c. இங்க பாருங்க, இந்த 1 plus a இருக்குல்ல, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். 1 plus a is equals to b plus c. So first condition when xi1 is equals to xi2. So xi1க்கான கான்ஸ்டன்ட்ஸ் அந்த கண்டிஷனை வந்து இங்க எழுதியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை which is equals to xi2க்கான ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க மேலே இருக்க பார்த்தீங்களா இந்த பவர் டர்ம்ஸ் ik minus ika. ஓகே, ஸோ ika is equals to alpha b. இங்க x தானே இருக்கு, இங்க ஏன் a போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கான டெரிவேட்டிவ் தான் அது. ஸோ ik is equals to minus ika, so is equals to alpha b minus alpha c. ஓகேவா, இதுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இது. ஸோ அண்ட் தென் when xi2 is equals to xi3 at x is equals to a. ஸோ xi2 என்னது நமக்கு, இது பார்த்து சொல்லுங்க, xi2 இதுவா be plus c is equals to என்ன வரும், xi3 வந்து de power ik a. ஓகே, ஸோ IKN கூட போடலாம் ஆர் IKX கூட போடலாம். ஓகே, ஸோ IKA அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கான டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வரும்னா ஆல்ஃபா BE ஆல்ஃபா A மைனஸ் ஆல்ஃபா CE மைனஸ் ஆல்ஃபா A இஸ் ஈக்குவல்ஸ் டு IK DE பவர் IKA. ஸோ இதுதான் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ இது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ஈக்குவேஷனும் மக்கப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆன் சால்விங் இந்த 11th ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து அப்படியே b is equals to and c is equals to சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்துச்சுன்றது நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, b is equals to d by 2 alpha into alpha plus ik e power ika minus alpha a. ஸோ சேம் அதே மாதிரி இங்கே இந்த பவர் டேர்ம் இருக்குல்ல, இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட்குள்ளே ஆல்ஃபா ப்ளஸ் ஐகே, அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் ஐகே அப்படின்றது ஜஸ்ட் 2 சேஞ்சஸ் தான். எங்கே ப்ளஸ் வரணும் எங்கே மைனஸ்
வரணும் அப்படின்றத வந்து மக்கப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மக்கப் பண்ணாதீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ஃபார் சால்விங் பி, நம்ம வந்து பியை சால்வ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் 11 இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் 11 வந்து த்ரூ அவுட் நம்ம ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே என்ன இருக்குது ஆல்ஃபா, இதுலேருந்து நம்ம ஆல்ஃபாவை மைனஸ் பண்ணால் இந்த ஆல்ஃபாவை நம்ம கீழே ஒரு ஆல்ஃபா போடுவோம்ல, அது கேன்சல் ஆகுமா? அது மாதிரி இங்கே ஆல்ஃபா போட்டால் இந்த ஆல்ஃபாவும் கீழே கேன்சல் ஆகுமா? இங்கே வந்து ஆல்ஃபா இல்லை, ஆல்ஃபா டம் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகும், ஐகேக்கு கீழே ஆல்ஃபா வரும். ஓகேவா? ஸோ தென் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து எடுத்து எழுதுவோமா? அதே மாதிரி தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஇ ஆல்ஃபா ஏ ப்ளஸ் சிஇ மைனஸ் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பிஇ ஆல்ஃபா ஏ மைனஸ் சிஇ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஇ. ஸோ இந்த டேர்மை நம்ம வந்து முன்னாடி எழுதியிருக்கோம் அண்ட் இந்த டேர்மை த்ரூ அவுட் நம்ம வந்து ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நவ் கேன்சலிங் த சி டேர்ம்ஸ் அவுட். ஸோ இப்போ இந்த நமக்கு பி தானே வேணும், ஸோ பி வேணும் இடத்துல நமக்கு சி வந்து தேவை இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கேன்சலிங் பண்ண போகிறோம் சி டேர்ம்ஸ். ஸோ சி டேர்மை கேன்சல் பண்ண எப்படி வரும், 2. இப்போ வந்து சி போயிடுச்சு. ஓகே, சி போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், அது மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இங்கே ஒரு பிஇ இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு பிஇ இருக்கா. ஸோ அதனால 1 + 1 2 ஆகிடும். ஸோ 2BE ஆல்ஃபா ஏ இஸ் நத்திங் பட் டிஇ பவர் ஐகேஏ. இங்கேயும் டிஇ இருக்குது, இங்கேயும் டிஇ இருக்குது. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம தனியாக எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 1 + IK/α. ஸோ இது வந்து எலிமெண்ட்ரிலேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் எப்படி காமன் டேர்ம்ஸ் வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே ஈக்குவேஷன் தான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபாவால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆல்ஃபா அப்படின்னு எழுதியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பி டேர்மை இப்படி தான் வந்து புக்கில் அப்படியே மெயினாக பீனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பியை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இதே மாதிரி தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து பிக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்கோம். ஸோ என்ன வேல்யூ, ஸோ இப்போ பி மட்டும் இங்கே வச்சுட்டு, ஸோ இப்போ பாருங்கள், இந்த பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்ம், ஸோ இந்த 2e பவர் ஆல்ஃபா ஏ இருக்குல்ல, இந்த டேர்மை நம்ம வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ இது என்னாகும், டிவிஷனில் வந்து போகுமா? ஸோ டிவிஷனுக்கு போனால் எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ b is equals to DE power IKA divided by 2 alpha E பவரில் ஆல்ஃபா ஏ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் IK அப்படின்னு வரும். ஸோ இதை தான் இப்போ வந்து என்ன எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த d டிவைடட் பை 2 ஆல்ஃபாவை ஒன் சைடு எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சைடு எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் ஐகே இ பவர் ஐகேஏ மைனஸ் ஆல்ஃபா ஏ. ஸோ இதுதான் வந்து பிக்கான ஈக்குவேஷன். புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி இங்கே நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்னா அப்படின்றது ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ செக் பண்ணலாமா? ஸோ பி இருக்கா, பிக்கான டேர்ம் d divided by 2 alpha. So d divided by 2 alpha சேமா இருக்கு. and alpha plus ik e to the power of ika minus alpha a வந்துருச்சா? இதே மாதிரி தான் நம்ம வந்து சீக்கும் ஃபைண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் மக்கப் பண்ணாதீங்க. ஸோ b வரும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்துடணும், அண்ட் c வரும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் உட்காரும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆகும். அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் மெயினாக மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும்போது கூட மிஸ்டேக் தான் வரும். அதனால புரிஞ்சுக்கோங்க எப்படி வரும் அப்படின்றது. ஸோ சேமாக நம்ம வந்து சிக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஐசோலேட் பண்ண போகிறோம் பிஏ. ஸோ நம்ம சேம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு சிக்கு ஃபைண்ட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வரும், அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல்ஸ்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் வரும். ஸோ அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 10 and 12. ஸோ ஈக்குவேஷன் 10 என்னது நமக்கு இது. ஸோ ஈக்குவேஷன் 10 and 12 இப்போது நான் வந்து உங்களுக்கு பிக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அண்ட் சி உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருப்பேன். ஸோ இப்போ இங்கே ஏக்கு பாருங்கள். ஸோ நவ் வி ஆர் ஐசோலேட்டிங் த ஏ டேர்ம். ஸோ ஏவை நம்ம வந்து ஐசோலேட் பண்ண போகிறோம். ஸோ ஐசோலேட் பண்ணால் எப்படி வரும், ஸோ இதுதான் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, லைக் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது எப்படி வந்து அப்படின்றது தான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் ஈக்குவேஷன் 10 என்னது நமக்கு இது. ஓகேவா? அண்ட் ஈக்குவேஷன் 12 இங்கே ஈக்குவேஷன் 12 இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 + a + 1 - a. ஸோ 1 + a -1 - a is equals to b + c. So is equals to b + c
பி பிளஸ் சி இது ரெண்டையும் வந்து ஜஸ்ட் கம்பைன் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஸோ பிக்கான டேர்ம் சிக்கான டேர்ம் சொல்லிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எப்படி இருக்கு, பி பிளஸ் சி. ஸோ இந்த ஆல்ஃபா இது பாருங்க, பி பிளஸ் சி அண்ட் பி மைனஸ் சி மாதிரி தான் இது. ஓகே, ஜஸ்ட் சேம் தான், பி பிளஸ் சி பி மைனஸ் சி இது ரெண்டையும் வந்து ஒன்னா இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இது ரெண்டையும் வந்து ஒன்னா எழுதியிருக்காங்க. தட் இஸ் 1 பிளஸ் ஏ. ஸோ இது 1 பிளஸ் ஏ, இது வந்து 1 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 இந்த 10A 10B தான் கம்பைன் பண்ணி 1 பிளஸ் ஏ அண்ட் பிளஸ் 1 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஐ ஃபேக்டர் கே ஃபேக்டர்லாம் எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இந்த 1ம் இந்த நம்பரும் இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 10A 10B இருக்கே, இங்க எப்படி இவங்க 10 and 12 ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஓகேவா, புரியுதா? ஸோ 1 plus a plus 1 minus a is equals to b plus c பிளஸ் இந்த ஆல்ஃபா இங்கே பாருங்க, ஆல்ஃபா ரெண்டுக்குமே இருக்குது. ஸோ ஆல்ஃபா பை ஐகே அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இங்கே ஆல்ஃபா பை ஐகே நம்ம ஏன் போடுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பி டேர்ம்லையும் சி டேர்ம்லையும் நமக்கு வந்து இங்கே ஆல்ஃபா டேர்ம் வந்து வருது. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா பை ஐகே இங்கே பி மைனஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் 1 + 1 வந்து 2 ஆகிடும். ஸோ இதுலேருந்து இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உள்ள போகும்போது அது வந்து ஜஸ்ட் ஏ தான். நம்ம வந்து அந்த டேர்மை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ 2a is equals to b plus c plus alpha by ik. ஓகே, ஸோ alpha by ik, இந்த alpha by ik வந்து உள்ள நம்ம வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ alpha by ik into b. ஓகே, ஸோ into b இது ஒரு டேர்ம், இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போனால் மைனஸ் ஆகிடும். alpha by ik into c. ஸோ சிக்கும் பிக்கும் இந்த ஆல்ஃபா டேர்ம் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore we get a is equals to d. இப்போ இங்கே என்ன, இவங்க பி பிளஸ் சி அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ஃபா டேர்ம் பிளஸ் பி, இங்கே ஆல்ஃபா டேர்ம் மைனஸ் சி தானே போட்டிருக்காங்க. இங்கே எப்படி இவங்க வந்து டி அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் இங்கே வந்து பி இருக்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த பிக்கான வேல்யூவை தான் நான் ஜஸ்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஆல்ஃபா பிளஸ் ஐகே டிவைடட் பை ஆல்ஃபா மைனஸ் ஐகே. ஓகே, ஸோ ஆல்ஃபா பிளஸ் ஐகே, ஆல்ஃபா மைனஸ் ஐகே இஸ் நத்திங் பட் சி டேர்ம். ஓகே, ஸோ ஏ டு த பவர் ஆஃப் ஐகே ஏ மைனஸ் ஆல்ஃபா ஏ. ஸோ மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐகே டிவைடட் பை ஆல்ஃபா மைனஸ் ஐகே. ஸோ இந்த அபவ் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னா, இங்கே நீங்கள் வந்து சி போடணும்னா போட்டுக்கோங்க. சி வராது, பிகாஸ் நம்ம வந்து பிக்கும் சிக்கும் d/2 ஆல்ஃபா d/2 ஆல்ஃபா தான் போட்டிருப்போம். ஸோ அதனால வந்து வெறும் டி மட்டும் தான் வரும். பிக்கும் சிக்கும் ஒரே கான்ஸ்டன்ட்ஸ் தான் பாருங்க, d/2 ஆல்ஃபா d/2 ஆல்ஃபா. சரி, இங்கே 2 எங்கே போச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து the above equation 30 is simplified by using the coefficients of b and c term. இப்போ அங்கே 2 இருக்கணும்ல, 2 எப்படி போச்சுன்னா, இங்கே நான் சொல்லி கொடுத்தல 2a இங்கே இருக்கு. ஸோ இங்கே 2 ஆல்ஃபானா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அதனால தான் a term a கான்ஸ்டன்ட். இப்போ இந்த a உடைய ஃபங்க்ஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது ஈக்குவேஷனில் வெறும் a is equals to சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, புரியுதா? ஸோ டூயிங் த சேம் ஐசோலேஷன் டேர்ம் ஃபார் டி. இப்போ வந்து நமக்கு டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு நம்ம வந்து டி டேர்ம், ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாட் ஆஃப் டி ஸ்கொயர், ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம்ல. ஸோ இப்போ நமக்கு டி டேர்ம் வேணும்னா சேம் அதே மாதிரி ஐசோலேஷன் பண்ண போகிறோம் ஃபார் டிக்கும். ஸோ டிக்கு மட்டும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன். ஓகேவா, சப்ஸ்டியூஷன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் ஏ பி அண்ட் சி இன் ஈக்குவேஷன் 10. ஸோ ஈக்குவேஷன் 10 என்னது, இந்த ஈக்குவேஷன் 10. ஓகே, 10a 10b வந்து காமனாக எடுத்து எழுதுறது தான் ஈக்குவேஷன் 10. ஸோ ஈக்குவேஷன் 10a எடுப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ 1 + a is equals to b + c. ஸோ நமக்கு a உடைய வேல்யூஸ் என்னன்னு தெரியும், அண்ட் தென் b and c உடைய வேல்யூஸ் நமக்கு என்னன்னு இப்போ வந்து தெரியும். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் வந்து டி. ஸோ இது நீங்கள் எப்படி வந்துச்சுன்றது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வரல உங்களுக்கு ஆன்சர்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வரும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஐட்டம்ஸ் பவர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து டெரிவேட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இந்த sin h cos h அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ d is equals to minus 2ik alpha e to the power of minus ika divided by alpha square minus k square sin h of alpha a. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த டியில் இந்த ஏ டேர்ம்ஸ்லாம் ஏ டேர்ம் பி டேர்ம் சி டேர்மாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இங்கே sin h alpha a மைனஸ் இங்கே cos h alpha a அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும். இங்கே நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இல்லை வரலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்னது, டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மாட் ஆஃப் டி ஸ்கொயர். இப்போ மாட் ஆஃப் டி ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணுறது, டி இன்டூ டி பண்ணாதான் மாட் ஆஃப் டி ஸ்கொயர். ஸோ பண்ணலாமா, நமக்கு டி உடைய வேல்யூ என்ன,
2. ஓகே, ஸோ d உடைய வேல்யூ என்ன 2. ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணா இந்த மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடுமா. ஸோ பிளஸ் ஆயிடும், இந்த 2 வந்து நமக்கு 4 ஆயிடும். ஸோ தென் வந்து நமக்கு வெறும் இந்த எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் இல்லாம ஜஸ்ட் நம்ம இந்த டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், கே ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர், இது மைனஸ் ஐகேஏ இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் 1 மாதிரி தான் அது. ஸோ 4k ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு வரும். is equals to 4k square alpha square divided by இந்த கீழே இருக்கிற equationsல ஃபுல்லா ஸ்கொயர் ஸ்கொயர் அந்த டேர்ம் மாதிரி போடுவோம். இங்க வந்து 2 இருக்கும், அது வந்து 4ஆ சேஞ்ச் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இங்க மைனஸ் இருக்கிற டேர்ம் இங்க பாருங்க. ஸோ இது நம்மளுடைய டி ஈக்குவேஷனா, இந்த டி ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகிடும், இந்த 2 வந்து இங்கே 4 ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இருக்கிறது, இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்கிற சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் இங்கே ஸ்கொயர் இல்லை, இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது டி, இது வந்து டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே -2 இருக்குது, இது வந்து +4 ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் கே ஸ்கொயர், ஸோ காஸ் ஹெச் ஸ்கொயர் ஆல்ஃபா ஏ. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 14 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஆர் எப்படி ஃபைன் பண்ணுவோம், 1 - t போட்டால் நமக்கு ஆருடைய வேல்யூஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம 1 வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர், ஜஸ்ட் இதுதான் ரிசம்பிள் பண்ணி மேலே எடுத்து எழுதுறோம். ஓகேவா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் சைன் ஹெச் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து காஸ் ஹெச் வராது, ஜஸ்ட் சைன் ஹெச் மட்டும்தான் வரும். ஸோ கீழே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து ஜஸ்ட் அஸ் சேம் அஸ் in equation 14. okay, for broad high, so high barrier இருக்கும்போது என்ன ஆகும்னா alpha a வந்து very much greater than 1 இருக்கும். ஸோ அப்போ வந்து sin h alpha a is equals to cos h alpha a. ஸோ 1/2 e to the power of alpha a அந்த டேர்ம்ஸ் வரைக்கும் இது வந்து 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து t is equals to, ஸோ t is equals to சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ t is equals to 16, இதுக்கு ஸ்கொயர் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ t is equals to 16k ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் e to the power of -2 alpha a. ஓகே, ஸோ டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ். ஓகே, ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ஸ்கொயர் கே ஸ்கொயர். ஸோ கீழேயும் அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் டேர்ம், இது வந்து ப்ளஸ் டேர்ம். ஓகே, ஸோ அதனால உள்ள ப்ளஸ் இருக்கு, அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் காமனாக எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ t is equals to 16k ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் e to the power of -2 alpha a டிவைடட் பை இந்த நம்ம காமன் ஃபேக்டர் மட்டும் போதும், இது வந்து வேணாம். ஸோ அதனால இது வந்து வெறும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்படியும் எழுதுனா ஆர் இப்படியும் எழுதுனா அப்படின்றதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா, ஆர் இது. ஓகே, ஸோ substitution of the value of alpha square and k square in equation 16 we get. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்னா இது, கே ஸ்கொயர்னா இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா, அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது d square xi1 d square xi2 எழுதும்போது. ஓகே, ஸோ t is equals to 16e. ஸோ 16e v0 minus e into e to the power of -2 alpha a. ஸோ இங்கே k ஸ்கொயர் இருக்கிற டேர்மில் ஈயும் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கிற டேர்மில் v0 minus e டிவைடட் பை v0 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் நம்ம வந்து 3 ரீஜனை வந்து பார்க்க முடியும். ஓகேவா, இது வந்து இன்சிடென்ட் வேவ். ஸோ இன்சிடென்ட் ஆகி இங்கே வந்து v0 பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் v0. ஸோ இங்கேருந்து இந்த பார்ட்டிகல் டனல் ஆகி போயிட்டு இங்கே இது வந்து திரும்பி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய கேஸ் 1 இதோட முடியுது. ஸோ இப்போது கேஸ் 2 பார்க்கலாமா. ஸோ கேஸ் 2 என்னன்னா, when E is greater than v0, when the energy of the particle is greater than the height of the barrier. ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கிரேட்டராக இருக்குது அந்த பேரியருடைய ஹைட்னா, the wave function in the region 0 less than x less than a also becomes trigonometric. ஓகேவா, ஸோ அது என்ன ஆகும்னா ட்ரிக்னாமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும் and is given by. ஸோ அதை வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, xi of x is equals to, இங்கே ஏன் EF போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 1 + c அப்படின்னு போட்டிருப்போம், அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து b + c அப்படின்னு போட்டிருப்போம், அண்ட் xi3க்கு வந்து d போட்டிருப்போம். இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக தான் EF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்க. e to the power of அங்கே வந்து ஆல்ஃபான்னு பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து பீட்டா. ஸோ i beta x, இங்கே -i beta x. ஸோ பீட்டா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 2m/h² e - v0. ஸோ சேம் நம்ம வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ த கான்ஸ்டன்ட் a இன் ஈக்குவேஷன் 7. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கான்ஸ்டன்ட்ஸ் a இங்கே அது ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் a அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம்ல.
ஸோ அது வந்து அண்ட் எஃப் ஃபார் ஃபைனைட், இது ரெண்டுமே வந்து ஃபைனைட். அட் ரிஃப்ளெக்ஷன் கேன் அக்கர், ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து அக்கர் ஆகும் அட் எக்ஸ் 0வா இருக்கும்போதும் அண்ட் எக்ஸ் ஏவா இருக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிலோ ஃபிகர்ல நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா இல்லுஸ்ட்ரேஷன் இந்த வே ஓகேவா வித்தவுட் ரிஃப்ளெக்டட் ஒன்ஸ், இதில் வந்து ரிஃப்ளெக்டட் ஒன்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் ரீஜனுக்கு இருக்கு இது வேவ்ஸ், பட் இது வந்து ரிஃப்ளெக்டட் ஒன்ஸ் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்சிடென்ட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகிறது மட்டும்தான் இது இருக்கு. ஸோ ரிஃப்ளெக்டட்னா என்ன, இன்சிடென்ட். ஓகே, ரிஃப்ளெக்டட்னா இந்த இது வந்து இப்படி போகும், ரிவர்ஸில் போகும் ஓகேவா. ஸோ இது வந்து புரியறதுக்காக வெறும் இன்சிடென்ட் வேவ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர் வந்து என்ன இல்லுஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா illustration of the wave function in the 3 region corresponding to when E is greater than V0. So when E is greater than V0 இருக்கும்போது இது எப்படி இருக்குன்றதுக்காக தான் ஒரு illustration figure இது ஓகேவா. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஸோ உங்களுடைய லைக் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் வேற வீடியோஸ் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.